இன்றைய வாக்கு தத்துவம் கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பாருங்க. நீங்கள் எதை கர்த்தரிடத்தில் கேட்கிறீர்களோ, வீடாக இருக்கட்டும், வாசலாக இருக்கட்டும், வரங்களாக இருக்கட்டும், பிள்ளைகளாக இருக்கட்டும், எவைகளை கேட்பீர்களோ அவைகளை என் தேவனாகி கர்த்தர் தருவார். ஆதியாகமும் 12ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாமை பார்த்து சொல்கிறார், நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு புறப்பட்டு போய் என்று சொல்லுகிறார். ஆபிரகாமுக்கு இன்ன இடம் என்று சொல்லலை. ஆபிரகாம் புறப்பட்டு வரும்போது கானானை என்ட்ராகும் போது ஆதியாகமும் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் ஆபிரகாமுக்கு கர்த்தர் தரிசனமாகி இந்த தேசத்தை உனக்கும் உன் சந்ததிக்கும் கொடுப்பேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். தேவ பிள்ளைகளே, அது மாத்திரமல்ல, எகிப்திலிருந்து 400 வருஷம் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு இஸ்ரவேல் ஜனங்க வந்த பிற்பாடு கானானை வேவு பார்க்கும்படியாய் மோசே 12 கோத்திர பிரபுக்களை தெரிந்து கொண்டு வேவு பார்க்கும்படி அனுப்புகிறார். போயிட்டு வந்ததானே 10 கோத்திர பிரபுக்களும் துர்ச்செய்தி அறிவித்தாங்க. நாங்கள் போய் பார்த்த தேசம், அங்கே ஏனாக்கியர் இருக்கிறாங்க, அவங்களுக்கு முன்பதை நம்ம வெட்டிக்கிளியே போல இருக்கிறோம், அவங்க நம்மளை நசுக்கி போற்றுவார்கள் என்று சொல்லி துர்ச்செய்தியை பரப்பணுன்னே இஸ்ரவேல் ஜனங்க புலம்புறாங்க. தெய்வ பிள்ளைகளே, ஆனால் காலேப்பும் யோசுவாவும் என்னாகமும் 14 7-8 வரைக்கும் வாசித்து பார்ப்போம்னா, இஸ்ரவேலின் புத்தர் சமஸ்த சபையாரை நோக்கி, நாங்கள் போய் சுற்றி பார்த்த சோதித்த தேசம் மகா நல்ல தேசம், கர்த்தர் நம்மேல் பிரியமாக இருப்பாரனா அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார், பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை கொடுப்பார் என்று சொல்லி காலேப்பும் யோசுவாவும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நற்செய்தி கொடுக்கறத பார்க்கிறோம். தெய்வ பிள்ளைகளே, ஆதியாகமும் 12:2 உனக்கும் உன் சந்ததிக்கும் கானானை தருவேன் என்று சொல்கிறார். என்னாகமும் 14:7-8 வரைக்கும் வாசித்து பார்ப்போம்னா, கர்த்தர் நம்ம மேலே பிரியமாக இருப்பாரனா பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை ஆண்டவர் நமக்கு கொடுப்பார் என்று சொல்லுகிறார். ஆக இந்த வார்த்தையை கேட்கிற தேவ பிள்ளைகளே, நாம் எப்படி இருந்தால் கர்த்தர் நமக்கு கொடுப்பார் என்று சொன்னால், தேவனுக்கு நாம் பிரியமுள்ளவர்களாக இருப்போம்னா கர்த்தர் நமக்கு கொடுப்பாருங்க. ஒரு 3 காரியம் தேவனுக்கு பிரியமான காரியம், அந்த காரியம் நமக்குள்ளே இருக்குமானா நீங்கள் எதை கேட்டாலும், உங்கள் பலத்துக்கு மிஞ்சி கேட்டாலும் நம்முடைய ஆண்டவர் பெரியவருங்க, அதை தருவார். சுகம் வேணுமா, கர்த்தர் தருவார். ஆசீர்வாதம் வேணுமா, கர்த்தர் தருவார். உன் நிந்தைகள் போக்கப்படணுமா, கர்த்தர் செய்வாருங்க. ஆண்டவரால் முடியாத காரியம் ஒன்றும் இல்லை. அந்த 3 பிரியமான காரியம் என்னவென்று நாம் தியானித்து நாம் முடிக்க போகிறோம். முதலாவது காரியம், ஆகாய் தீர்க்க தரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில், மலை மேலே ஏறி மரங்களை வெட்டி கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுங்க, ஆண்டவர் அவைகள் மேல் பிரியமாக இருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. தேவ பிள்ளைகளே, ஆலயம் கட்டுகிறது கர்த்தருக்கு பிரியங்க. கையினால் கட்டப்பட்ட ஆலயமும் கட்டணும். பிற்பாடு ஆலயமாகிய நாமும் பாயடைஞ்சு காணப்படக்கூடாதுங்க. ஒவ்வொரு நாளும் ஆலயமாக நாம் கட்டப்பட வேண்டும். ஜபத்தில், வேத வாசிப்பில், பரிசுத்தத்தில், நல்ல நல்ல தீர்மானத்தில் நம்முடைய ஆலயம் ஒவ்வொரு நாளும் புதுப்பிக்கும் போது கர்த்தர் பிரியமாக இருக்கிறாரு. நீங்கள் கேட்கிறதை என் தேவனாகி கர்த்தர் தருவார். இரண்டாவதாக, கீழ்ப்படிவது கர்த்தருக்கு பிரியங்க. 1 சாமுவேலின் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசித்து பார்ப்போம்னா, சவுலை பார்த்து கர்த்தர் சொல்கிறாரு, பலியை காட்டிலும் கீழ்ப்படிதலை உத்தமம், அதுவே எனக்கு பிரியம் என்று சொல்லுகிறார். தேவ பிள்ளைகளே, நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடப்போமானா, அந்தரங்கத்தில் இருந்தாலும் சரி, மறைவில் இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் கர்த்தர் என்னை பார்க்கிறார் என்று சொல்லி நாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அதன் பிரகாரம் கீழ்ப்படிந்து நடப்போமானா, கர்த்தர் நீங்கள் கேட்கிறதுக்கு மேலாக என் தேவனாகி கர்த்தர் தருவாருங்க. மூன்றாவதாக, தானியேலை பார்த்து சொல்கிறாரு, எனக்கு பிரியமான புருஷன் என்று தானியேலை குறித்து சொல்லுகிறார். தேவ பிள்ளைகளே, தானியேலை கர்த்தர் சொல்வதற்கு காரணம் என்ன? தானியேல் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில், அந்த பத்திரத்தில் கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்தும் கூட அவர் எப்போதும் செய்கிறது போல 3 வேளையும் ஜெபம் பண்ணி கொண்டு இருந்தார். தேவ பிள்ளைகளை, ஜெபிப்பது கர்த்தருக்கு பிரியங்க. என்னை வழிநடத்தின பாஸ்டர் பால் அருணாச்சலையா எப்படி சொல்லுவார்னா, முதலாவது வேதத்தை வாசிக்கணும், கர்த்தர் நம்மிடத்தில் பேசணும்,
இரண்டாவது நம்ம ஜெபம் பண்ணணும். நாம் தேவனிடத்தில் பேசணும் என்று சொல்லுவார். ஆக இந்த வார்த்தையை கேட்கிற தேவ பிள்ளைகளே, ஆலயத்தை கட்டுவோம், கீழ்ப்படிவோம், ஜெபம் பண்ணுவோம். கர்த்தருக்கு பிரியமான காரியமாக இருக்கிறது. நீங்கள் எதை கேட்டாலும் என் தேவனாகிய கர்த்தர் தருவார். கர்த்தர் தாமே உங்களை ஆஸ்வதிப்பாராக. இந்த வார்த்தை கேட்கிற பிள்ளைங்க சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். ஆமேன்.